மாவட்டம் நன்னிலம் தாலுகாவிற்கு உட்பட்ட கூத்தனூர் பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவர் திருவாரூர் மாவட்ட முன்னாள் பாஜக நிர்வாகியும் தற்போதைய அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளராக உள்ள கழுகு சங்கர் என்கின்ற சங்கர் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை எழுப்பி உரிய வீடியோ ஆதாரங்களுடன் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: கூத்தனூர் பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார். மீதமுள்ள அவரது சொந்த இடத்தில் அவரது பயன்பாட்டிற்காக சந்து உள்ளது. இதன் வழியாக அப்பகுதியில் வசிக்கும் சிலர் சென்று வந்த நிலையில் இரவு நேரங்களில் மது அருந்துவதும் ஜன்னல் வழியாக டார்ச் லைட் அடிப்பது போன்ற தகாத வேலைகளில் ஈடுபட்டு வந்ததால் அங்கு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டு பாதை அடைக்கப்பட்டது. இதனால் அந்த பாதையை பயன்படுத்திய நபர்கள் மீனாட்சியின் தந்தை மூர்த்தி என்பவர் மீது தாக்குதல் நடத்தினர். இது குறித்து பேரளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு திருவாரூர் மாவட்ட முன்னாள் பாஜக நிர்வாகியும் தற்போதைய அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளராக உள்ள கழுகு சங்கர் என்கின்ற சங்கர் மீது தமது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி காவல் நிலையத்தில் புகார் எடுக்க விடாமல் தடுத்தார். இதனையடுத்து இது குறித்து எங்களுக்கு சொந்தமான இடம் என்பதற்கான ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த மாதம் 24ஆம் தேதி எங்களுக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்ட சிமெண்ட் சுவரை சட்டத்திற்கு புறம்பாக பெண்களை வைத்து அடித்து உடைக்க வைத்தனர். இந்த சிசிடிவி காட்சியுடன் பேரளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் காவல் உதவி ஆய்வாளர் புகாரை பெற மறுத்துவிட்டார். இதையடுத்து 2 தினங்களுக்கு பின்னர் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரின் மீது ஏறியும் அராஜகத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பாஜக நிர்வாகி மீது தொடர்ந்து பேரளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த நிலையில் தொடர்ந்து எனது பெண் குழந்தையுடன் வாழ முடியாத நெருக்கடியை அளித்து வருகின்றனர். இதற்கு காரணமாக உள்ள திருவாரூரை சேர்ந்த அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பின் மாவட்ட செய்தி தொடர்பாளராக உள்ள கழுகு சங்கர் என்கின்ற சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர் என்னை பற்றியும் முகநூலில் அவதூறை பரப்புவதும் எதிரிகளை தூண்டிவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இதேபோன்று அதே ஊரை சேர்ந்த வீரப்பன் என்பவரது மகன் ரவி, ஜெயராமன் என்பவரது மகன் கார்த்தி, செந்தில், உத்தரகங்கை பகுதியைச் சேர்ந்த மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி மன உளைச்சலையும் ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டி வருகின்றனர். எனவே உடனடியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். 34 கூத்தனூர் மூர்த்தி, என் பொண்ணு மீனாட்சி, இலா நகர்ல 1ஆம் நம்பர் பிளாட் வாங்கி வீடு கட்டி வர்றோம். வீடு கட்டி குடி போகிறோம். குடி போக விட மாட்டேங்கிறாங்க. அது சும்மா கிடந்த பிளாட்ல இங்கே எல்லாம் கிடக்கிற பிளாட்ல எல்லாரும் போகிறாங்க வர்றாங்க. அவங்கவுங்க போய் பிளாட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் வீட்டை கட்டுறாங்க, அடைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் இடத்த அடைச்சோம். அடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை அடித்து நிலவை இழந்து ரவி, கார்த்தி, செந்தில் அடித்து நிலவை இழந்து ஜிஹெச்சில் இருந்தேன். அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்கு. எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. 2 பேரை காவல்துறை வெளில விட்டுது. 2 பேரை விட்டு அவன் நம்ம நாள் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி உடனடியாக அவனை போய் ஜாமீன் உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஜட்ஜிகிட்ட கொண்டு கொடுத்து இப்படி போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கள்கிட்ட ஆவணங்கள் எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. ஆய்சாட்டை கொண்டு கொடுக்குறோம், விவோட்ட கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். இதை மீறி அவங்க எங்கள் வீட்டுக்கு போகிற பாதையை அடைக்கிறாங்க. ஒரு கொட்டாயை போடுறாங்க. கொட்டாயை போடுறப்போ அந்த கொட்டாயை பிரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் போய் அடுத்த அதிகாரி எஸ்ஐகிட்ட கூப்பிட்டு நீங்கள் ரெவன்யூலுக்கு ரெப்பேர் பண்ணுங்க பிரிக்கிறதுக்குங்கிறாப்புல. அந்த எஸ்ஐயா இருக்கிறவரை பிரிக்கவே இல்லை. அந்த ஐயா பிரிக்கவே இல்லை. அது அப்படியே 2 மாச காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு. பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. மாட்டை கட்டுறாங்க, வக்கீல் எழுதி போடுறாங்க. எங்களை வீடு கட்ட விடவே இல்லை. முண்டி அடித்து எஃப்ஐஆர் போட்டு அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பி வந்தேன். அப்புறம் அங்கேயும் இங்கே தூக்கிட்டு போடுறப்போ அப்புறம் தாய்சார் ஆஃபீஸில் இருந்து சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கு எங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பாறைய குத்தி வச்சு 3 மாசம் வரைக்கும் அந்த பாறை அங்கேயே தான் இருந்தது. ஒருத்தர் கூட யாருமே எதுவுமே கேட்கல. கேமரா வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அராஜகம் கொஞ்சம் குறைஞ்சிது. அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. விஓ வர்றாரு, பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்பவும் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போறாங்க, நீங்க ஜாமான்லாம் தூக்கிட்டு கட்டுங்க, நீங்க குடி போறப்போ நான் அதை பிரிக்க சொல்றேங்கிறாப்ல. அதிகாரி யாருமே பிரிக்க சொல்லல. 2 மாச காலமா அங்க இருக்கு. விஓவும் பாக்குறாரு. விஓ தப்பான சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் 2003 கொட்டா போட்டிருக்கேன் வீடு கட்டி. கடைசி பிளாட் சும்மா கிடைக்கல. எல்லா பிளாட்லயும் எல்லாம் திறந்து கிடைக்கல போடுறாங்க. அவங்கவுங்க வீடு கட்டி அடைக்கிறப்போ அவங்கவுங்க நின்றுடுறாங்க. இவங்க வேணுமுன்னே என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டுல கேஸ் நடக்குது. 3/6 ஈரங்கி 3/6 ஈரங்கிக்கு போயிட்டு திரும்பி 18/6 போடுறாங்க. 18/6 போடுறப்போ அவங்க வக்கீல்
22/7 ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாயுதா வாங்குறாரு. வாங்கிட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து கிட்னி இறங்கிடுச்சு, இது யூரின் போய் இறங்கிட்டு, அது ஆப்ரேஷனுக்காக நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப நாங்கள் வீட்டில் ஒரு வாரமாக இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டில் இவங்க பேர் இருக்கு இவங்க பேர்லன்ட்டு இவங்க போய் வீட்டில் உள்ள லேடிஸ் 5 பேர் அனுப்பி நாங்கள் போட்டிருந்த எங்கள் செலாப்பெல்லாம் உடைக்கிறாங்க. செலாப்பை உடைக்கிறாங்க, உடைச்சி சுத்தம் பண்ணிடுறாங்க. எனக்கு தகவல் வருது, நான் வர்றேன். நான் வந்து திரும்பி அந்த இடத்த அடைக்கிறேன். என் காரதிக்கு அங்கே போடுறேன். காரதிக்கு போட்டிருந்தோம். கார்த்திங்கிற பையன் அந்த காரில் ஏறி குதிக்கிறான். இதுக்கு நான் போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ அந்த எஸ்ஐயா வாங்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க பேர் வந்து சரவணகுமார் ஐயா. அந்த ஐயாட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எதுக்கு அனுப்பிட்டேன், ஆர்டிஓக்கு அனுப்பிட்டேங்கிறாங்க. நான் ஒரு கோர்ட்டு எதுக்கு இருக்கு, கோர்ட்டில் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு சீட்டை கொண்டு போய் நான் விஓட்ட கொடுக்குறேன். கார்த்திங்கிறவர்கிட்ட கொண்டு கொடுக்குறப்போ அந்த சீட்டை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் எங்கேயே அளக்க போறேன் சொல்லிட்டு அளந்துக்கிட்டே நேரா அளக்குறாங்க. கம்ப்ளீட்டா அளந்துட்டு சம்பந்தமே இல்லாம வழக்கு இருக்கிற இடத்துல இறங்கி உள்ள போறாங்க. அது உள்ள அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு நீதிபதி, எதுக்கு சட்டம்? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழலாமே. பிரச்சனை யார் பண்றா? அவங்க கார்த்தி, ரவி, செந்தில், மோகனு, இதுல 2-3 அமைப்பை சேர்த்துக்கிறாங்க. 10 ரூபா அமைப்பு, கழுகு சங்கருங்கிறவரு எல்லாரையும் ஏத்தி விட்டு கழுகு சங்கர் கழுகு சங்கர் வந்து கழுகு பத்திரிகை நடத்துறாராம். இவர் திருவாரூர்ல இருக்கிறாரு. திருவாரூர்ல இருந்து அங்க வர்றாரு. அவர் வந்து அண்ணாமலை ஐயா கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார். இதே மாதிரி அண்ணாமலை ஐயா இதை பார்க்கணும். இதே மாதிரி ஒரு விஷத்தண்டெல்லாம் இந்த கட்சியில வச்சிருந்தால் இந்த கட்சி எதுக்காகும்? கட்சி பேரு கெட்ட பேர். பேஸ்புக்ல என் பேரை போட்டு பேஸ்புக்ல தொடர்ச்சியா பேஸ்புக் எல்லாத்துலயும் போட்டு என் பேரை நார் அடிக்கிறாங்க. பொம்பளை பசங்களை வச்சிட்டு இருக்கேன், எப்படி கரையேத்துறதுன்னு தெரியல. போட்டோ நோட்டீஸ் ஃபுல்லா ஒட்டுறாங்க. ஏதோ சமூக விரோதம் செஞ்ச மாதிரி வீட்டுக்கு அப்ரூவ் கொடுக்க கூடாதுங்கிறானுங்க. எல்லாம் அவ்வளவு அராஜகம் பண்றாங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ கேட்க ஆள் இல்லைங்கிறத ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு அராஜகம். 2 பொம்பளை பசங்களை ஸ்கூல் அனுப்ப கூட பொம்பளை அவ்வளவு அசிங்கமா இருக்கு. எனக்கு நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. நாங்க ஹாஸ்பிட்டல் போகல, அந்த வீட்டை விட்டு வெளில போகல, எந்த வேலையும் செய்ய முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. அவ்வளவு டார்ச்சர். அந்த சந்தில தண்ணி அடிக்கிறது, அராஜகம் பண்றது, நைட்டு கெட்ட பேச்சா பேசிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறது, ஜன்னல் வழியா லைட் அடிக்கிறது, அவ்வளவு அராஜகம் நடக்குது. அடைச்சு வச்சிருந்தாலும் அடைக்க விட மாட்டேங்கிறாங்க, உடைக்கிறாங்க. கடைசி பிளாட் என்ன பண்ணணும்? சட்டப்படி இந்த கவர்மெண்ட் இந்த உடைச்சதுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு போடணும். இது இந்த விவசாய சங்கம்னு விவசாய சங்கம்னு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு மருதவஞ்சேரி ஒத்த வீடு நடராஜன் பையன் சேதராமன், செகலபதி, கார்த்தி விவசாய சங்கம்னு துண்டை போட்டுக்கிட்டு, அதே மாதிரி இஞ்சிக்குடியில கண்ணன் அவங்க அப்பா பேரு வீரன், இவங்கெல்லாம் விவசாயின்னு சொல்லி வந்து ஒரு பிரச்சனைய முடிஞ்ச பிரச்சனைய கோர்ட்டுக்கு போயிட்டு வழக்க கொண்டு விவோட்ட கொடுக்குறேன், சாதார கொண்டு கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் போட்டிருக்கேன். கோர்ட்டில் இருக்கிறப்ப இது கோர்ட்டு அவமதிப்பு. இவங்க இத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். இந்த அரசாங்கம் எங்க மேல எங்க இடம் பிளாட் சும்மா கிடந்தா எல்லாரும் போவாங்க. இன்னமும் பக்கத்துல கிடக்கிற பிளாட்ல போறாங்க. அவங்கவுங்க போய் கோல்றப்ப ஒதுக்கிறாங்க. என்கிட்ட எல்லா பேப்பர் இருக்கு, நான் கொண்டு கொடுக்குறேன். இவங்க எந்த அதிகாரிக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் அதிகாரிக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, விவோ தாசில்தாருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, அது கோர்ட்டுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? போலீஸ் இல்ல, நான் கொண்டு கொடுக்கறதுக்கு சரவணகுமார் இந்த கேஸை நான் கொண்டு கொடுத்த 3 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு GSR கொடுக்கல. கேட்டதுக்கு என்ன சொல்றாரு, நான் வந்து ஆர்டிஓக்கு அனுப்பிட்டேன், நீங்க அங்க போய் பாருங்க. கோர்ட் இருக்குல்ல, இவங்க ஏன் சொல்ல வேண்டியதுன்னா இவரு கேட்கிற சரவணகுமார் எஸ்ஐ சொல்றாரு, நீங்க ஏன் அதை திறந்து கொள்ளன்னு கேட்கிறாரு. அவருக்கு இதுல கோர்ட்டுல நடவடிக்கை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்புறம் கோர்ட்டுல ஒரு நடவடிக்கை இருக்கிறப்ப இதை மீறி எப்படி செய்யறாங்க? போய் நிக்கிறப்ப பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. இப்படி கேஸ கையிலேயே வாங்க மாட்டேங்கிறாங்க. சார், நான் இந்த வெறி கொண்டு போய் அந்த காம்பவுண்ட் உடைக்கிறாங்க. நாளைக்கு இதை பார்த்துட்டு அது சம்பந்த நடவடிக்கை எடுக்கணும். எங்க வந்திருக்கீங்க? இங்க வந்து SPI பார்க்க வந்திருக்கோம். முன்னாடி கொடுத்துருக்கேன், முன்னாடியும் நிறைய இடம் கொடுத்துருக்கேன், தபால் போட்டிருக்கேன். அவங்கள பார்த்து எங்க கஷ்டத்தை சொல்ல வந்திருக்கிறோம். நாங்க வந்து வயசானவங்க, எனக்கு வந்து சுகர் பேஷண்ட், ஆர்ட் பிரச்சனை. எங்க வீட்டுல அவங்களுக்கு ஆர்ட் பிரச்சனை, யூரின் போய் இறங்கி ஆபரேஷன். மூலியமா நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு நான் கட்டுப்படுறேன். கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு நடவடிக்கை. இவங்க இந்த கோர்ட்டை அனுமதிச்சாங்க. அத்தனை பேர் இந்த லேடிஸ் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்க வீட்டுல அரெஸ்ட் பண்ணணும். இந்த சேதுராமன்,
சார், அது- அந்த அது விவசாய காம்பவுண்ட சங்கம்னு உடைக்கிற வச்சுக்கிட்டு. வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து பென்ட்ரைவ் போட்டு விவசாய கொடுக்கணும். சங்கம்னு வெறி வச்சுக்கிட்டு பிடிச்ச மாதிரி உடைக்கிறவங்க நாளைக்கு எங்களை என்ன செய்ய மாட்டாங்க? இந்த மாடு பக்கம் கொட்டா இறக்குறாங்க. கொட்டுறவங்க, சாணி அள்ளி கொட்டுறாங்க, இவ்வளவுதான் பண்றவங்க நாளைக்கு எங்களை என்ன பண்ண மாட்டாங்க? நாங்க 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம். நாங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு அவங்க பண்றாங்க. அவ்வளவும் அசிங்கப்படுத்துறாங்க. ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு தெருவுல அசிங்கப்படுத்துறாங்க.